நம்ம இப்போ இருக்கிற கோவிலுக்கு பேர் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு பேர். இது இருக்கிற கிராமம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரொம்ப சின்ன ஊர். இந்த ஊர் பேர் குன்னத்தூர் அப்படின்னு பேர். இந்த குன்னத்தூர் அப்படிங்கிறது நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழி, கோயம்புத்தூர் ஈவன் திருப்பூர் போகிற வழியில் வர ஓரளவுக்கு ஒரு பெரிய சின்ன ஊர். அதான் வந்து இந்த குன்னத்தூர். இது வந்து குன்றத்தூர் அப்படிங்கிறது தான் இதோட ஒரிஜினல் பேர். இந்த பேர் வந்து மருவி வழக்கத்தில் இப்போ குன்னத்தூர் அப்படின்னு இருக்குது. ஒரு பிரமாதமான ஆஞ்சநேயர் இருக்கார் இங்கே. இந்த கோயில் வந்து ஊர்லேயே நீங்கள் மெயின் ரோடில் வரும்போது ஒரு சந்தை மாதிரி இருக்கும், ஒரு ஓப்பன் திடல் மாதிரி இருக்கும், மணல் திடல். அந்த திடலுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் இருக்குது. கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் ஆனால் தெரியும், இல்லைன்னா சாதாரணமாக தெரியாது இந்த கோவில். இதுக்கு பக்கத்துலேயே, இதோட வெளிப்பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோவில். அந்த மாரியம்மன் கோவிலை ஒட்டி அடுத்ததே வந்து அந்த குன்றபுரீஸ்வரர் அப்படிங்கிற இந்த ஊரின் பெயர் காரணமாக இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த கொங்கு நாட்டில், இதெல்லாம் கொங்கு நாடு, இந்த கொங்கு நாட்டில் வந்து சிவன் கோயில் அப்படிங்கிறத விட நீங்கள் ஈஸ்வரன் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கார். ஒரு கர்ப்பகிரகத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் மடியில் லக்ஷ்மி வச்சுன்னு இருக்கார். பளிச்சுன்னு இருக்குது, நல்ல பெரிய மூர்த்தம். இந்த கோயிலும் இஸ் வெரி வெல் மெயின்டைன்ட் ஆஸ் யூ கேன் சி. ஊர் வாசல்லே இருக்குது. இதை வந்து நீங்கள் குன்றத்தூர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், அத்தானி இந்த மாதிரி ஊர்கள்லேருந்து திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ போகணுன்னா அந்த வழியில் தான் இந்த ஊரும் இருக்குது. அதனால் இந்த ஊரை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் பஸ்லாம் 2 வழி இருக்குது. நம்பியூர் வழி இருக்குது, குன்னத்தூர் வழி இருக்குது. பெரும்பாலான பஸ் இந்த குன்னத்தூர் வழியாக தான் போகும். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கூட இந்த ஊரை வந்து நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். இது சொர்க்க வாசல். இது வந்து கருடாழவர் சந்நிதி. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து சுவாமி சந்நிதி. உள்ள நேராக தெரிகிறார் லக்ஷ்மி நாராயண பெருமாள். ஸோ நேராக உங்களுக்கு வெளியில் அங்கே தெரிகிற கோபுரம் வந்து அந்த மாரியம்மன் கோயிலுடைய கோபுரம். இங்கே தான் குருக்கள் வீடு இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த மாரியம்மன் கோவிலோட கோபுரம் அதுக்கு அந்த பக்கமாக அந்த ஒரு மரம் நேராக தெரியுது, ஒரு ஒத்த அரச மரம்னு நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு கீழே ஒரு கோவிலோட மதில் சுவர் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதுதான் வந்து ஈஸ்வரன் கோவில். இதுதான் நான் சொன்ன அந்த திடல். அது மெயின் ரோடு. இந்த பஸ்ஸு ஒன்று போது பாருங்கள், அது கோயம்புத்தூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இது திடல். இது நம்மளுடைய லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் குன்னத்தூர். ரொம்ப அருமையான கோவில். இந்த ஊர் பழமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த கோயில்கள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஈஸ்வரன் கோயில் ரொம்ப பழமையானது, அதை நம்ம பார்ப்போம். இந்த பெருமாள் கோயில் வந்து யூ மஸ்ட் நாட் மிஸ் திஸ். அந்த மாதிரியான ஒரு அருமையான கோவில். ஸோ அந்த கோயிலை வந்து பாருங்கள். ஆஞ்சநேயர் பிரமாதமாக இருப்பார், கருடர் பிரமாதமாக இருப்பார், மூலவர் பிரமாதமாக இருப்பார். ஸோ வந்து பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.